இப்போ வந்து நம்ம ருமட்டாய்டு அதுக்கப்புறம் ரைனாய்ட்ஸ் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரைனாய்ட்ஸ் டிசீஸ்னால் என்னதுன்னா, ரைனாய்ட்ஸ் டிசீஸ் இஸ் தி அப்பர் லிம்ப் இஸ்கீமியா. ரைனாய்ட்ஸ் டிசீஸ் இஸ் அ பிரைமரி ரைனாய்ட்ஸ் டிசீஸ், செகண்டரி ரைனாய்ட்ஸ் டிசீஸ்னு இந்த மாதிரி நிறைய ரைனாய்ட்ஸ் டிசீஸ் இருக்குது. இந்த ரைனாய்ட்ஸ் டிசீஸ்னால் என்னதுன்னா, இட் இஸ் அ யங் இன் உமனுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து வரக்கூடியது. பைலேட்ரல் எபிசோட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இஸ்கீமியா ஆஃப் தி அப்பர் லிம்பில் வந்து வரக்கூடியது. அண்ட் கோல்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோல்டு டியூரிங் கோல்டு எக்ஸ்போஷரில் அண்ட் எமோஷ்னல் அண்ட் கோல்டு எக்ஸ்போஷர்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் காமன் இன் யங் விமன் அண்ட் அப்பர் லிம்பில். அதுக்கு வந்து செஸ்ட் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து சிஆர்எஸ்டி கிறிஸ்ட் சைனோட்டிக், அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஸ்கிரிப்டா ரைனாய்ட்ஸ் ஃபினாமினான் ஈசோஃபேஜிட்டல் டிஜிட்டல் ஸ்க்ளீரோடாஜிட்டலி, அதுக்கப்புறம் வந்து டெலர்ஜிட்டியா அப்படின்றது. இப்போ இந்த நார்மல் கிரைட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரெட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்எஸ்டி செஸ்ட் சிண்ட்ரோம். இது வந்து calcinosis ரைனாய்ட்ஸ் ஃபினாமினா ஈசோஃபேஜியல் டிஃபெக்ட், ஸ்க்ளீரோடக்டிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து டெலக்ளஸ்டியா அப்படின்னு ஸ்க்ளீரோடக்டியா. பேத்தோஃபிசியாலஜியில் வந்து ஸ்டேஜ் வந்து சின்கோப், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹைபாக்சியா. ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்கவரி வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ரூபர். அதுக்கப்புறம் ஸ்டேஜர் ஆஃப் ரூபர் $7 இருக்கா. ஸ்டேஜர் ஆஃப் ரூபர் சின்கோப். முதல்ல வந்து சின்கோப் வந்து பேத்தாலஜி வந்து முதல்ல சின்கோப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செப்சியா, அதுக்கப்புறம் வந்து செப்சியாவாக மாறிடுவாங்க. தென் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்கவரி இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அஃபெக்டட் யங் உமனுக்கு தான் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து அஃபெக்டட் இன் தி யங் உமனில் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரூபர்னால் வந்து இது வந்து சர்க்குலேஷனில் வந்து பிரச்சனை இருக்கும்ல, அதனால வரக்கூடியது. தென் வந்து செகண்டரி ரைனாய்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்டரி ரைனாய்ட்ஸ் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து லம்பஸ் எரித்ரிமாட்டஸ், சிஸ்டமிக் லம்பஸ் அண்ட் சர்விக்கல் ரிப்பு, அதுக்கப்புறம் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்கோப் கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்குது. இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி அஃபெக்டட் யங் உமனுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க. இதில் அஃபெக்ட் ஆகிறது வந்து யங் உமன் அண்டு அதுக்கப்புறம் வந்து தம்பில் மட்டும் இருக்காது. யூஸ்வலி வந்து ஸ்பேர்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தம்பு இஸ் யூஸ்வலி ஸ்பேர்டாக தான் இருக்கும். அண்டு பெரிஃபரல் பல்ஸ் இஸ் நார்மல். அதோட வந்து பேலார் சைனோசிஸ் அண்ட் ரூபர் கேலார் வந்து சைனோசிஸ் வந்து பேலார் சைனோசிஸ் அண்ட் ரூபர் வந்து இருக்குது. தென் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் cervical rib அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலைட்டிஸ் சிண்ட்ரோம்னு இருக்குது. தென் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து கன்சர்வேட்டிவ் லைன் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் அவாய்டு கோல்டு எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்மோக், நெஃபிடபின், cervical, அதுக்கப்புறம் வந்து sympathetic அப்படின்னு இருக்குது. அவாய்டு கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைன் ட்ரீட்மெண்ட் அவாய்டு கோல்டு எக்ஸ்போஷரை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸ்மோக்கிங் நெஃபிடபின், cervical, அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தடெமின் இருக்குது. நெஃபிடபின் இருக்குது. அவாய்டு கோல்டு எக்ஸ்போஷராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவாய்டு கோல்டு எக்ஸ்போஷராக வந்து இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கோல்டு எக்ஸ்போஷராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா cervical rib.
அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேத்தோஃபிசியாலஜியில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரெக்கரன்ஸை கம்மி பண்ணணும். அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்போஷர் டு த கோல்டு, அவாய்ட் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் கால்சியம் ஆன்டகோனிஸ்ட் நெஃபிடெப்பின் வந்து 2 days பெனிஃபிஷியலாக வந்து கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. கால்சியம் ஆன்டகோனிஸ்ட்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷர் தீஸ் மெஷர்ஸ் ஆர் ஃபெயில், சர்ஜரி வந்து அப்டேக்கன் பண்ணுவாங்க. செர்விக்கல் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தெக்டமி. இப்போ செர்விக்கல் சிம்பத்தெக்டமின்னு ஒரு சிம்பத்தெக்டமி இருக்குது, இது வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா cervical sympathectomy and operation of the sympathetic trunk for the lower half of the stellate ganglion, and it is just below the third thoracic ganglion are removed. Upper 1/3 of the stellate ganglion is present and Horner syndrome. அதுக்கப்புறம் வந்து ganglion and Horner syndrome வந்து இருக்குது. Then வந்து all remi contaminated is associated with the second and third ganglion are removed அப்படின்ட்டு இருக்குது. இண்டிகேஷன் வந்து cervical sympathectomy இருக்குது. ரைனால்ட்ஸ் டிசீஸ், cervical rib, TAO, அதுக்கப்புறம் TAO, அதுக்கப்புறம் ஹைப்பர்ரைட்டோரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஹைப்பர்ரைட்டோரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் cervical sympathectomy. காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் cervical sympathectomy வந்து cervical sympathectomy என்ன சொல்கிறாங்கன்னா வந்து it prefers to the purpura, it causes to the pneumothorax and limpus fistula at any injuries of the thoracic, Horner syndrome and injuries அதுக்கப்புறம் accessory for the hemorrhage வந்து இருக்குது. இதெல்லாமே ரைனால்ட் டிசீஸ்னால் இப்படி போட்டுட்டு இப்படிலாம் என்ன கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வரக்கூடியது, பைலேட்டரில் எபிசோட்ஸாக இருக்குது. ஃபீமேலுக்கு வரக்கூடியது அப்பர் லிம்பில், தம்பில் மட்டும் வராது. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் இருக்குது. கால்சைனோசிஸ், ரைனால்ட்ஸ் ஃபினாமினன், ஈசோஃபேஜியல், அதுக்கப்புறம் ஈசோஃபேஜியல் ரைனால்ட்ஸ் ஃபினாமினன், இந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைனால்ட் டிசீஸோட இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நர்வ் ஆஃப் கன்சின்னு சொல்லுவாங்க. Kanzi is a gray ramus which is a spring of second thoracic ganglion. First thoracic nerve are divided, commonly done through supra cervical route வந்து இருக்குது, and axillary route of axillary route இருக்குது. எஃபெக்ட் அதுக்கப்புறம் வந்து சீனியன் டெம்பரவரியில் வந்து நம்ம பார்க்க முடியுது. தென் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து sympathectomy rises to the threshold which is seen and occurred. இப்போ thoracic outlet syndrome வந்து இப்போ நம்ம thoracic outlet syndrome பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம brachial plexus இருக்கா, இப்போ வந்து மைனர், அதுக்கப்புறம் வந்து பெக்டோரலிஸ் மைனர் இருக்குது. அதுக்கப்புறம் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி, சப்க்ளேவியன் வெயின், சப்க்ளேவியன் ஆர்ட்ரின்னு இருக்குது. இதில் வந்து brachial plexus இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நிறையா அதுக்கப்புறம் மசில்ஸ்லாம் வந்து இருக்குதா. இதுதான் வந்து இது ஒரு சைடு thoracic outlet syndrome சொல்லுவாங்க. இதில் வந்து பிரச்சனை வரதான் thoracic outlet syndrome சொல்லுவாங்க. இது என்னதுன்னா மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க, தென் thoracic outlet syndrome is a group of disorder is caused by the compression of brachial plexus and subclavian artery, subclavian vein is the bypass through the thoracic outlet through the neurological and vascular பிரச்சனை வந்து வர்றதா வந்து thoracic outlet syndrome சொல்கிறாங்க. anatomy of thoracic வந்து என்ன பிரச்சனைனா anatomy of thoracic syndromeல வந்து anatomy of thoracic syndromeல வந்து இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராஸ்கேப்புலர், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராஸ்கேப்புலர் ட்ரையாங்கிள் இருக்குது. போஸ்டோ சர்விக்கல் கிளாவிகுலர் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரோட்டிகாய்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் இருக்குது. இப்போ டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து நியூரோஜெனிக் வீனஸ் அண்ட் ஏட்ரியல் இருக்குது. நியூரோஜெனிக்கில் வந்து மோஸ்ட் காமன் கம்ப்ரெஷன் ஆஃப் brachial plexus, வீனஸ் வந்து சப்க்ளேவியன். இது வந்து என்னென்னா இது டைப்னு போட்டுருச்சு. எத்தியாலஜி வந்து அதே தான், எத்தியாலஜி வந்து cervical rib. அதுக்கப்புறம் வந்து அனஸ்தமோசிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் rib and hypertension of the spasm and spleen and trauma which is episode in the episode of whipish injury and poor posture
repetitive overhead of the activity and tumors of fibrous band இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்னதுன்னா கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து நியூராலஜிக்கலி பார்த்தோன்னா நியூராலஜிக்கல் வீணு அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் நியூராலஜிக்கலாக வந்து ஒரு பெயின் இந்த நெக்கில் பார்க்க முடியும் அண்ட் ஆர்மில் பார்க்க முடியும். தென் வந்து அதுக்கப்புறம் வந்து டிங்லிங் நம்னஸ் வந்து இருக்குது. டிங்லிங் நம்னஸ் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து டிங்லிங் நம்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் ஆஃப் போர்ஷன் ஆஃப் தி எலிவேஷன் ஆஃப் ஆர்ம். வீனஸில் வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் த ஆர்ம். ஸ்வெல்லிங் ஆஃப் ஆர்ம்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைனோசிஸ், அதுக்கப்புறம் கிளப்பிங், சைனோசிஸ், சூப்பர்ஃபிஷியல் வெயின், ப்ராமினென்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் வெயின், அதாவது சூப்பர்ஃபிஷியல் வெயின் டீகம்ப்ரெஷன், டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இதெல்லாம் வந்துடும். ஆர்டரில் வந்து கோல்ட் ஆஃப் ஹெட்டு, பேலர் ஆஃப் சைனோசிஸ், அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெடிகுலர் பல்சஸ், அப்புறம் வந்து கிளடாகேஷன், கால்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இஸ்கீமியா வந்திருக்கும். டயக்னோசிஸில் வந்து அதுக்கப்புறம் ஆடன்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இஏஎஸ்டி, அதுக்கப்புறம் ஈஸ்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் டெஸ்ட், ஈஸ்ட் டெஸ்ட், அப்பர் லிம்ப் வாஸ்குலர் எக்ஸாமினேஷன், எக்ஸ்ரே, டூப்ளர் செய்யூட்டா, அதுக்கப்புறம் அல்ட்ராஸ்கோபி, சிபிசிடி, சிடி, ஆஞ்சியோகிராஃப், நான் கண்டக்ஷன் ஆஃப் த ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. தென் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து போஸ்டலில் இருக்குது. ஹைப்போதெரபிட்டின்னு இருக்குது. தென் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ஷோல்டர் கிரிடில் muscle and avoided to the provocation of the activity and analgesic with required surgical indicated to the sufficient vascular compression and possible to the first rib recursion and scaly necrosis இருக்குது and removal of cervical rib and fibrous band இருக்குது. இப்போ காம்ப்ளிகேஷனில் வந்து brachial plexus dysfunction, அதுக்கப்புறம் வந்து அப்பர் லிம்ப் வீனஸ் த்ரோம்போசிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ரியல் த்ரோம்போசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெட் இன்டேக்னு இருக்குது. தென் வந்து பெர்சிஸ்டன்ட் நியூராலஜிக் டிஃபெக்ட்னு இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ். இது சொல்கிறாங்களா, இதே தான் சொல்கிறாங்க. தோம்போட்டிக் அவுட்டரில் வந்து செர்விக்கல் ரிப்பு, அதுக்கப்புறம் இதில் நம்ம தனியாகவே போட்டுக்கலாம். நர்வில் செர்விக்கல் ரிப்பு, அதுக்கப்புறம் இந்த சைனோசிஸ், லிகமெண்ட் இந்த ஃப்ராக்சர் ஆஃப் த கிளாவிக்கல், அதுக்கப்புறம் வந்து C3 டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ், ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் தி சப்க்ளேவியன் மசில்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே தான். அதுக்கப்புறம் வந்து சப்க்ளேவியன் ஆர்ட்ரி அக்ளூஷன் வந்து ஒரு லியூமன் நேரோ அண்ட் ஃபைப்ரஸ் திக்னிங் ஆஃப் தி ஆர்ட்ரியல் வால் அண்ட் சைனோசிஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சைனோசிஸ் டைலேஷன் அண்ட் த்ரோம்போசிஸ் எம்போலிசம் இஸ்கீமியான்னு வந்துடுது. இதான் வந்து சொல்கிறாங்க. ஸ்க்ளீரா ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஸ்டாண்டிக், அதுக்கப்புறம் டைலட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து சப்க்ளேவியா, அதுக்கப்புறம் வந்து சர்விக்கல் ரிப் பற்றி பார்க்க போகிறோம். சர்விக்கல் ரிப்பில் வந்து என்னது இருக்குதுன்னா சர்விக்கல் ரிப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த சர்விக்கல் ரிப் வந்து எப்படின்னா இந்த சர்விக்கல் ரிப் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி சர்விக்கல் ரிப்புனா என்னது cervical rib. In medical terms, cervical refers to the neck. cervical ரிப்பே வந்து மொத்தம் 4 டைப்புன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு cervical ரிப்புன்னு இந்த மாதிரி இப்போ ஒன்று இருக்கா, இது வந்து இப்படி அட்டாச்சாக இருக்கும். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். ஒன்று வந்து வந்து அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்கும். இது வந்து குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து cervical ரிப் வந்து பார்க்க முடியும். செர்விக்கல்லேருந்து ரிப்பாக வரக்கூடியது வந்து cervical ரிப்பு. ப்ராமினன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் அது ப்ரோனிக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது. இதான் வந்து cervical ரிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து கம்ப்ரெஷன் நடக்குது. cervical rib மூலியமாக தான் வந்து கம்ப்ரெஷன் நடக்குது. தென் வந்து என்னென்னா cervical disc is the extra rib present in the neck region. 1 to 2% of the population is commonly வந்து unilateral. It is usually in the right side and anterior tubercle of the transverse process of the 7th cervical vertebra and which is against the excessive development as the result of the cervical rib
டைப் ஆஃப் cervical ribல வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 4 வரைக்கும் இருக்குது. டைப் 4 ஆஃப் த cervical இப்போ வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் cervical rib வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு cervical rib வந்து ஃப்ரீ end of the cervical rib. ஃப்ரீ end of the cervical rib is extend to the head bone. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் போனி வித் இருக்கிற ஃபெல்ட் ஆஃப் நெக்கில் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு cervical rib வந்து இந்த மாஸ் when it felt in the neck. அதுக்கப்புறம் வந்து complete cervical rib is extend to the அதுக்கப்புறம் வந்து extend to the cervical vertebra and posterior to the manubrium sternum. Posterior to manubrium sternum to the anterior. Incomplete cervical rib which is partially bony and அதுக்கப்புறம் வந்து partially அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸாக இருக்குது. இப்போ வந்து a complete fibrous bond which is given to the rise of the symptoms but it could not be diagnosed by x-ray. எக்ஸ்ரேல வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த பேண்ட் வந்து ஒரு கிவ் ரைசஸ் த சிம்டம்ஸ் இஸ் குட் நாட் பி டயக்னோஸ்டு பை எக்ஸ்ரேல பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளீட் ஃபைப்ரஸ் பேண்ட் மாதிரி இருக்கும். அந்த டைப் 3 டைப் 4 வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ எண்டாக வந்து cervical rib இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக அட்டாச் இருக்குது. பார்ஷியலி வந்து ஃபைப்ரஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இதை சொல்கிறாங்க. இப்போ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த cervical rib வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த cervical rib வந்து இதான் வந்து சொல்கிறாங்களா, இந்த cervical rib வந்து எத்தியாலஜி வந்து ஒரு கன்ஜெனிட்டல் டெவலப்மெண்ட் அனாமலிஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆஃப் த நார்மல், அதுக்கப்புறம் வந்து ரீஜெனரேஷன் ஆஃப் தி கோஸ்டல் எலமெண்ட் ஆஃப் த 7th cervical vertebraல 7th cervical vertebraல வந்து ரீஜெனரேஷன் வந்து நடக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் தி அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி அதுக்கப்புறம் வந்து கன்ஜெனிட்டல் ஸ்கெலிட்டல் அப்டார்மலிட்டிஸ்ன்னு இருக்குது. இப்போ டைப்பில் பார்த்தோன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் cervical rib, இன்கம்ப்ளீட் cervical rib, யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் cervical ribன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோன்னா வந்து இந்த cervical ribோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் காமன்லி இன் தி இதுக்கப்புறம் வந்து இந்த கிளினிக்கல் இதுக்கப்புறம் வந்து cervical rib வந்து காமன்லி வந்து எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி இது வந்து பெயின் இன் த நெக்காக இருக்கும். பெயின் இன் த நெக் அண்ட் ஷோல்டர் அண்ட் த மிட், அதுக்கப்புறம் மிட்லைன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மிட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஆர்மில் வந்து இருக்குது. பேரஸ்தீஷியா நம்னஸ் ஆஃப் தி எக்ஸ்பெஷலி வந்து நம்னஸாக வந்து இருக்கும். தென் வந்து வீக்னஸ் ஆஃப் த வேஸ்டிங் ஆஃப் த இன்ட்ரென்சிக் ஹேண்ட் மசில் அண்ட் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து கோல்ட்னஸ் அண்ட் ஃபெயிலர் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் வீக் ரேடிகுலர் பல்ஸ், swelling and cyanosis if the venous compression is occur. இந்த venous compression occur ஆகுறதுனால வரக்கூடியது. தென் வந்து காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து த்ரோம்போட்டிக் அவுட்லெட் சிண்ட்ரோம், இஸ் bronchial plexus, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரெஷன், subclavian artery compression and arterial thromboembolism and hand ischemia, subclavial venous compression. Diagnosis X-ray of the cervical spine, X-ray of the cervical spine and chest and mammography and CT scan is dilated to the bony anatomy. Doppler studies if the vascular compression is spreaded. MRI, அதுக்கப்புறம் வந்து MRI, CT scan, X-ray, Doppler studies. ட்ரீட்மெண்ட்டில் வந்து சிம்டமேட்டிக்னு இருக்குது. ஏசிம்டமேட்டிக் வந்து நாட் ட்ரீட்மெண்ட் இஸ் அப்டேட் டு த சஃபிஷியண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட்டு இல்லாமல் இருக்குது. சிம்டமேட்டிக் வந்து ஒரு போஸ்டல் கரெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி, அனல்ஜெசிக் அண்ட் அவாய்ட் டு தி ஆக்டிவிட்டி, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து சொல்கிறது தான் சொல்கிறாங்க. தென் வந்து சர்ஜரி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரிப்பை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்க. ரிப்பை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது வந்து சர்ஜரியில் வந்து கொடுக்குறாங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து யங் ஃபீமேலில் வந்து வரக்கூடியது, யங் ஃபீமேலுக்கு வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏக்கிங் பெயினாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டல் ஏக்கிங் பெயினாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃப்ராக்சர் ஆஃப் தி அப்பர் லிம்ப் இஸ்கீமியா, ஃப்ராக்சர் ஆஃப் அப்பர் லிம்ப் இஸ்கீமியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளைடர் ஹல்னர் ரேஷஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ராக்சர்ஸ் ஆஃப் அல்னர் நர்வ் பேரலைசிஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆஸ்குலர் மசில் அண்ட் வேஸ்டிங் ஆஃப் தி hyponeural muscles and tingling of the numbness of the C8 and T1. அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஹார்ட் மாசஸ் இருக்குது. ஆடம்ஸ் டெஸ்ட் ஹார்ட் மாசஸ் ஆடம்ஸ் டெஸ்ட் அண்ட் ஹைப்பர் அப்னேரியா அப்னேரியா டெஸ்ட்னு இருக்குது. மிலியரி ஆல்டிடியூட் டெஸ்ட் ஆலன்ஸ் டெஸ்ட் மிலியரி ஆல்டிடியூட் டெஸ்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்டரனம் டெஸ்ட்னு இருக்குது. ஹைப்பர் ஆப்டரனம் டெஸ்ட்டு அண்ட் ஆட்ரோசன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆலன்ஸ் டெஸ்ட்னு இருக்குது.
அதுக்கப்புறம் எலிவேட்டட் ஆர்ம்ஸ் டெஸ்ட் ஆர்ம் டெஸ்ட்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து cervical ஸ்பாண்டைல் டெஸ்ட்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான டெஸ்ட். இதெல்லாம் வந்து cervical ஸ்பாண்டைல் டயக்னோசிஸில் வந்து cervical ஸ்பாண்டலோசிஸ், cervical disc posture ஆர் the spinal cord, அதுக்கப்புறம் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம், ரைனாய்ட்ஸ் phenomenon, costovertebral anomalies, போஸ்ட் கோஸ்ட் டியூமராக இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்த்துட்டோம்னா வந்து எக்ஸ்ரே ஆஃப் த நெக் மே ஷோ தி cervical rib, அதுக்கப்புறம் cervical rib type 1, type 2, type 3. Initial type 4 is banded, could not be diagnosed by the X-ray, in the rise of the symptoms, and அதுக்கப்புறம் வந்து rise of the symptoms. Then cervical அதுக்கப்புறம் this அதுக்கப்புறம் வந்து protected and the spinal cord of the tumor. அதுக்கப்புறம் it made the mnemonics and the cervical rib, which is predominantly in the neurological features, and the treatment வந்து காம்ப்ரஹென்சிவ்கான கன்சர்வேட்டிவாக வந்து பண்ணுவாங்க நியூராலஜிக்கலி. அண்ட் சர்ஜரி வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸிஷன் ஆஃப் த cervical rib and included இது பெரியாஸ்டியம், எக்ஸ்ட்ரா பெரியாஸ்டியல் எக்ஸிஷன் இருக்குது. cervical sympathomimicry வந்து இருக்குது. cervical rib surgery, removal of the cervical rib, repair of the cervical rib artery, and restoration of the circulation, and reduce the compression, and அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரெகக்னேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இந்த cervical ribோட ஃப்ளோ சார்ட் வந்து cervical ribபாக இருந்துச்சுன்னா வந்து லோக்கல் நியூரலாஜிக்கல் வேஸ்குலர்னு இருக்குது. லோக்கல் வந்து பெயின், லம்ப்பு, ஏசிம்டமேட்டிக். நியூரலாஜிக்கல் பார்த்தோன்னா வந்து டிங்லிங், நம்னஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மசில் வேஸ்டிங், மசில் பேரலைஸ் இருக்கும். வேஸ்குலரில் வந்து இந்த பெயின், அதுக்கப்புறம் வந்து கோல்டு பேலட் ஆஃப் த ஹேண்ட், அதெல்லாம் வந்து இருக்குது. தென் வந்து சினானிம்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா சயின்ஸ் வந்து பார்த்துட்டோன்னா வந்து விஷுவல் லம்ப்பு, ஹார்ட் லம்ப்பு, ஃப்ளிக்ஸ் லம்ப்புன்னு இருக்குது. வீக்னஸ், வேஸ்டிங் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் மசில்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கார் டெஸ்ட்டுன்னு இருக்குது. வீக் பல்ஸ், அல்சர் ஆஃப் த கேங்க்ரீன், ஆடன்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. cervical sympathectomy, எக்ஸ்ட்ரா வந்து பெரியாஸ்டியல் எக்ஸிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் அண்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஆர்டரியல் அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரி வீனஸ் த்ரோம்போசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சலரி வீனஸ் த்ரோம்போசிஸ் ஆக்சிலரி வீனஸ் த்ரோம்போசிஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் த்ரோம்போசிஸ் தான். இந்த ஆக்சிலா இருக்குல்ல, இந்த ஆக்சிலாவில் வந்து இந்த இப்போ டீப் வெயின் த்ரோம்போசிஸில் வந்து இப்படி இருக்குது. இப்போ ஆக்சிலரி வீனஸ் த்ரோம்போசிஸ்னால் வந்து கையெல்லாம் வந்து ஒரு ரெட்டிஷாக வந்து பேட்ச் மாதிரி மாறிடுது. இந்த ஆக்சிலரி வீனஸ் த்ரோம்போசிஸ் வந்து இந்த ஜூனால் வெயின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்ளேவியன் வெயின் இது வந்து என்ன, cervical வந்து போய் இது வந்து இடிக்குதா, அதை சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஒரு ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் ஸ்கார் டிஷ்யூ, அதாவது நல்லா வந்து போன் வந்து நல்லா அமுக்கிறதுனால இந்த த்ரோம்போசிஸ் வந்து நடக்குது. இந்த த்ரோம்போசிஸ் ஃபார்மேஷனில் வந்து ஒரு கொலேட்ரல் அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. எஃபெக்ட் ஆஃப் த்ரோம்போசிஸ் வந்து நடக்குது. இதுதான் வந்து cervical அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்ட்ரோஃபி ஆஃப் தி சப்க்ளேவியன் மசில் இஸ் அலாங்கிங் டு தி அதுக்கப்புறம் சப்க்ளேவியன் மசில் தான் ஹைப்பர்ட்ரோஃபியாக மாறுது. அண்ட் கம்ப்ரெஷன் ஆஃப் தி சப்க்ளேவியன் ஆர்டிபிள் அண்ட் ஆக்சிலரி வெயின் வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. அண்ட் பெரிஃபரல் பல்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலைட்டிஸ் சிண்ட்ரோம். Vasculitis syndrome involves inflammation of blood vessel walls, which can restrict blood flow. Common signs include fever, fatigue, and weight loss, as well as skin rashes or joint pain. Treatments often include corticosteroids, immunosuppressants, or biologic drugs. For medical advice or a diagnosis, consult a professional. இது வந்து என்ன, ஒரு குரூப் ஆஃப் ரேர் டிஸார்டர். அதாவது வாஸ்குலர் சிண்ட்ரோம் வந்து என்னதுன்னா குரூப் ஆஃப் ரேர் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து மொத்தம் 3 வகையான சிண்ட்ரோம் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ரேர் டிஸார்டர் ஆஃப் தி காசஸ் ஆஃப் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி
பிளட் வெசல்ஸில் வந்து வரக்கூடியது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், இந்த ஆர்கன் டேமேஜ் இதில் எல்லாமே வந்திருக்கும். இதில் வந்து நிறைய வகையான சிம்டம் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஃபீவர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் டெண்டர்னஸாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், ஸ்கின் ரேஷஸ், நம்னஸ் இருக்கும். அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து லார்ஜ் வெசல், மீடியம் வெசல்ஸ் அண்டு ஸ்மால் வெசல்ஸ் இது எல்லாமே இருக்கும். கார்டிகோஸ்டெராய்டு, அதுக்கப்புறம் வந்து கார்டிகோஸ்டெராய்டு இருக்குது, இம்யூனோசப்ரசன்ட், பயாலஜிக்கல் ட்ரக் இது எல்லாமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துட்டோன்னா வந்து வாஸ்குலர் சிம்டமில் வந்து இந்த பேர் வந்து பல்ஸ்லெஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. பல்ஸ்லெஸ் டிசீஸ்னால் வந்து பல்ஸ்லெஸ் டிசீஸ் Pulseless disease is actually a historical name for Takayasu arteritis, a rare Takayasu condition. arteritis. It causes inflammation and potential blockages in the large blood vessels, which can reduce blood flow and lead to a weak or absent pulse, especially in the arms. For medical advice or a diagnosis, consult a professional. வந்து டார்கி, அதுக்கப்புறம் ஆர்டரியோசிஸ், ஆர்டரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல்ஸ்லெஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா பல்ஸ்லெஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்களா, இது வந்து ஒரு லார்ஜ் வெசல் வேசலைட்டிஸ்னால, ஒரு பெரிய வெசலை வந்து நம்ம பண்ணுறதுனால பாடியில் வந்து பல்ஸே வராது. ஒரு நேரோ பொட்டென்ஷியல் பிளாக்கேஜ் ஆஃப் தி அயோட்டா ஆஃப் தி வந்து பிரைமரி பிரான்ச்லேயே வந்து இது பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்டரியல் டேமேஜ் இஸ் ரெடியூஸ் த பிளட் ஃப்ளோ and weak to the absence of the pulse of the armல வந்து பல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியாது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து டெக்காய்ஸோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுதான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா எத்தியாலஜி வந்து அன்னோன்னு. இது வந்து ஃபீமேலுக்கு வந்து 85% வந்திருக்கும். இது பிராண்ட் சப்க்ளேவியன் ஆர்டரியில் வந்து ஒரு அயோட்டிக் ஆர்ச்சு அண்ட் சப்க்ளேவியன் ஆர்டரியில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குதுன்னா அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீவர், பாடி ஏக்கி, அதுக்கப்புறம் வந்து மலேஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ராலஜியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அப்ரைட், அதுக்கப்புறம் வந்து கிளாடேஷன் வந்து இருக்குது. அப்ரைட் கிளாடேஷன்னா வந்து CLAUDICATION. கிளாடிகேஷன் இந்தி வாஸ்குலரில் வந்து ஏதாச்சும் ஒரு கிளாடிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அப்பர் லிம்பு கிளாடிகேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி வெயினில் வந்து எத்தனை பார்த்தோன்னா வந்து இம்யூனாலஜிக்கலாகவும், ஏதாச்சும் லோவர் லிம்பில் இஸ்கீமியா அண்ட் அப்பர் லிம்பில் வந்து அன்காமன் காசஸில் உமன் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க மென்னை விட. அப்புறம் மல்டிபிள் அப்புறம் வந்து ஸ்மால் வெசல் இன்வால்மெண்ட் வந்து நடக்குது. அண்ட் இஸ்கிமிக் ட்ரக் வந்து மினிமல் அண்ட் சுப்பீரியர் வென் இட் இன்வால்வ் டு த லிம்பாக இருக்குது. ஸ்டீராய்டு ஆர் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து கலரேட்டட் ஆஃப் த டிசீஸாக இருக்குது. இம்யூனோ சப்ரஷன் ஷுட் பி ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருக்குது. தென் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்த்துட்டோன்னா வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் ரியாக்டட் ப்ரோட்டீனாக வந்து இருக்குது. அண்ட் எலிவேட்டட் தி பார்ட் ஆஃப் அக்யூட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. டூப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. தென் வந்து ப்ரெட்னிசோலோன் வந்து கொடுக்குறாங்க. ப்ரெட்னிசோலோன் வந்து இன்ஃப்ளமேட்டரிக்காண்டி கொடுக்குறாங்க. சைக்ளோபாஸ்பமைடு வந்து கொடுக்குறாங்க. சைக்ளோபாஸ்மைடு வந்து இம்யூனோ சப்ரசன்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெயின் செல் ஆர்த்ரைட்டிஸ் வந்து வந்துருக்குது. ஜெயின் செல் ஆர்த்ரைட்டிஸ் வந்து என்னதுன்னா இட் இஸ் காமன் இன் தி டெம்போரல் ஆர்ட்ரிஸ், அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸில் வந்து வந்திருக்குது. எல்டர்லி உமன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தென் ஃபீவர், மலேஸ், அதுக்கப்புறம் பேல்பபிள் ஆஃப் தி பேலசி அண்ட் டெண்டர்னஸ் ஆஃப் தி இதாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டெண்டர்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெண்டர்னஸ் வந்து இருக்கிறத வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். அண்டு CD4 T-செல்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது. தென் வந்து ஜெயின் செல் அதுக்கப்புறம் வந்து பாலி ஆர்த்ரைட்டிஸ் சென்ட்ரோம் அப்படின்னு ஒரு சென்ட்ரோம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா பாலி ஆர்த்ரைட்டிஸ் சென்ட்ரோம்னா வந்து இது வந்து மெடிக்கல் டிசீஸ் தான். இது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து arthritis is affected in the more joint, 5 or more joint வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து அஃபெக்ட் ஆகுது. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து சொல்கிறாங்க பாலி ஆர்த்ரைட்டிஸ்னால் வந்து 5க்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து அஃபெக்ட் ஆகுது. பாலி ஆர்த்ரைட்டிஸ் சிண்ட்ரோம் வந்து கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சினாவியல் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதில் வந்து பிரச்சனை வர்றதுனால தான் வந்து இந்த பாலி ஆர்த்ரைட்டிஸே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்க்ளீரோசிஸ் வந்து பார்க்குறாங்க. ஸ்க்ளீரோசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்
SCLERODEMRAMA. ஸ்க்ளீரோடெர்மான் இருக்குது. சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்னால் வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு ரேர் டிசீஸ் தான். இது வந்து என்னென்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து பாடியில் வந்து இருக்கக்கூடியது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து கொலாஜனில் வந்து இது பண்ணப்படுது. ஏர்லியன் கொலாஜனில் பார்க்க முடியும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வரக்கூடியது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெபாசிஷன் வந்து நடக்குது அண்டு நேரமாக வந்து இருக்குது. ரைனால்ட்ஸ் டிசீஸ், ஸ்கின் டேகு, பெயின், அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து சேர்ந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிங்கரில் வந்து திக்கன்னாக்க வந்து திக்கனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் திக்கனிங் இருக்கும். ரைனால்ட் சிண்ட்ரோம் இருக்கும். தென் வந்து வந்து டெலாஜிஎக்டாசிஸ் வந்து இருக்குது. இதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் வந்து ஸ்க்ளீரோடக்டாலிட்டி, அதுக்கப்புறம் ரெனால்ட்ஸ் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து நெயில் ஃபோல்டு கேப்லரியோஸ்கோப்பி, நெயில் ஃபோல்டு கேப்லரியோஸ்கோப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டெலாஞ்சி எக்டாசியா வந்து வந்துருக்குது. இதான் வந்து சொல்கிறாங்க. டெலாஞ்சி எக்டாசியா ஸ்கின் வந்து திக்னஸாக வந்து இருக்கும். லங்ஸ் வந்து இன்டெஸ்டினல் டிசீஸ் வந்து இருக்குது. ரைனால்ட்ஸ் ஃபினாமினன் இருக்கும். லங் இன்டெஸ்டினல் டிசீஸ். அதுக்கப்புறம் வந்து ஈசோஃபேஜியல் டிஸ்மோர்டாலிட்டி வந்து இருக்குது. இது வந்து சொல்கிறாங்க. பவலில் வந்து பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து நம்ம கேங்க்ரீன் பற்றி பார்க்க போகிறோம். கேங்க்ரீன் வந்து பற்றி பார்க்க போகிறோம். கேங்க்ரீன் வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் கேங்க்ரீன் இஸ் டெஃபினிஷன் போட்டுட்டு டெஃபினிஷன் ஒன்று போட்டுடணும். டெஃபினிஷன் ஒன்று போட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா, இந்த கேங்க்ரீன் வந்து ஒரு ட்ரை கேங்க்ரீன். இது வந்து டெஃபினிஷன். இது வந்து மேக்ரோஸ்கோபிக் டெத் ஆஃப் த டிஷ்யூ இஸ் செப்பரேட். அதுக்கப்புறம் வந்து சுப்ரா ஆடட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெர்ட்யூரேஷன். வந்து டெஃபினேஷன் வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் டெத் ஆஃப் த டிஷ்யூ ஆஃப் த சுப்ரா ஆடட் பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரிஃபிகேஷன் சொல்கிறாங்களா? இதான் மேக்ரோஸ்கோபிக் டெத் ஆஃப் த டிஷ்யூ வித் சுப்ரா ஆடட் பெட்ரிஃபிகேஷன். இட் இஸ் அஃபெக்டட் இன் தி சொல்கிறாங்க. அஃபெக்டட் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறோம். இந்த கேஸ் கேங்க்ரீன் ஆஃப் த அப்பர் லிம்பில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ கேஸ் கேங்க்ரீன் பற்றி நம்ம எழுதலாம். ப்ரீ கேஸ்கிங் வந்து ரெஸ்ட் பெயின் சொல்லுவாங்க. இது வந்து கலர் வந்து சேஞ்சஸ் இன் தி ரெஸ்ட் டைம் அட் த ரெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் காட் எக்ஸசைஸ்னால வரும். எடிமா வரும். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் அனஸ்தீஷியா அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் அஸ்தீஷியா வந்து வருது. இப்போ வந்து சைன் பார்த்தோன்னா வந்து லாஸ் ஆஃப் பல்சேஷன், கலர், அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர். லாஸ் ஆஃப் பல்சேஷன், கலர், டெம்பரேச்சர், சென்சேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன். பல்சேஷனில் கம்மியாகுது. பல்சேஷன் லாஸ் ஆகுது, கலரும் லாஸ் ஆகுது, டெம்பரேச்சரும் லாஸ் ஆகுது, அப்புறம் சென்சேஷனும் போயிடுது, ஃபங்க்ஷனும் போயிடுது. சைன் பார்த்துட்டோம். இப்போ கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சைனை நம்ம பார்த்துட்டோன்னா இதெல்லாம் இருக்குது. இப்போ கிளாஸிஃபிகேஷனில் வந்து கார்டியோவாஸ்குலர் காசஸ், நியூரலாஜிக்கல் காசஸ், ட்ரமாட்டிக் காசஸ், கேஸ் கேங்க்ரீன், ஃபிசிக்கல், ட்ரக்கு, டயபெட்டிக்ஸ், அக்யூட் இன்ஃபெக்டிவ் கேஸ் கேங்க்ரீன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. கார்டியோவாஸ்குலரில் வந்து என்னென்ன கேஸ் கேங்க்ரீன்லாம் இருக்குதுன்னா, கார்டியோவாஸ்குலர் கேஸ் கேங்க்ரீனில் வந்து இது வந்து ஏஓடி வந்து இருக்குது. பர்கர்ஸ் டிசீஸ், அத்தீரோஸ்க்ளீரோட்டிக் கேஸ் கேங்க்ரீன், அக்யூட் எம்போலிக் கேஸ் கேங்க்ரீன், சிப்லிட்டிக் கேங்க்ரீன், ரெனால்ட்ஸ் டிசீஸ், அதுக்கப்புறம் ரைனால்ட்ஸ் டிசீஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து செர்விக்கல் ரிப்பு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வேசிகுலைட்டிஸ் சிண்ட்ரோம் இருக்குது. பாலிசிஸ்டிமியான் இருக்குது. நியூராலஜிக்கலில் வந்து ஹெமப்டேஜியா, பேராஃபேஜியா, பெட்சோரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரமாட்டிக்கில் வந்து த்ரோம்போசிஸ். அதுக்கப்புறம் வந்து க்ரஷிங்கில் வந்து பார்க்க முடியுது. த்ரோம்போசிஸ் பார்க்க முடியுது, க்ரஷிங்கில் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ஃபிசிக்கலில் வந்து ரேடியேஷன், அதுக்கப்புறம் வந்து கரெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து கொரசிவ் ஆசிட் இருக்குது. ட்ரக்கில் வந்து அதுக்கப்புறம் எர்கோடாமின் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து கேஸ் கேங்கில் வந்து பாயில்ஸ், கார்பங்கள், அதுக்கப்புறம் வந்து கார்னிமோஃபோலிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேஸ் கேங்கர் இதெல்லாம் வந்துடுது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேஸ் கேங்கரில் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் த கேஸ் கேங்கர், இஸ் அ டெட் போர்ஷன் ஆஃப் த பாடி. இட் இஸ் அதுக்கப்புறம் வந்து நோ ஆர்ட்ரியல் பல்சேஷனோ, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து நோ ஆர்டீரியல் பல்சேஷன், எந்த ஒரு பல்சேஷனும் வந்து ஆர்டரியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஆர்ட்ரியல் பல்சேஷன், வீனஸ் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து கேப்லரி ஃபைண்டிங் வந்து இருக்குது. நோ சென்சேஷன்,
எந்த ஒரு சென்சேஷனுமே இருக்காது. ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கும். பிளாக் கலரில் இருக்குது. டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின், அயன் சல்ஃபேட்டும் ஃபார்மேஷன் ஆஃப் அயன் சல்ஃபேட். The gas gangrene, gangrene are treated with surgical excision and debridement. These are the amputate பண்ணுவாங்க. gram positive gram negative bacteria இது ஆர்கானிசம் வந்து மல்டிப்ளை வந்து செக்மெண்ட் ஆகும். செப்டிசிமியா வந்து கொடுப்பாங்க. தென் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்து ரீனல் ஃபெயிலியர், அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கிளினிக்கல் டைப்னு பார்த்தோன்னா வந்து ட்ரை கேஸ் கேங்க்ரீன், வெட் கேஸ் கேங்க்ரீன் இருக்குது. ட்ரை கேஸ் கேங்க்ரீன், வெட் கேஸ் கேங்க்ரீன் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கேஸ் கேங்க்ரீன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கேஸ் கேங்க்ரீன் கார்னியம் மோரிஸ் ஆர் நோமா. நோமா ஆர் கார்னியம் மோரிஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ் கேங்க்ரீன் சொல்கிறாங்க. கார்னியம் ஆஃப் மோரிஸ் தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து கேஸ் கேங்க்ரீன் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இப்போ கேஸ் கேங்க்ரீன் வந்து பல்சேஷனு, லாஸ் ஆஃப் பல்சேஷன், லாஸ் ஆஃப் கலர், லாஸ் ஆஃப் டெம்பரேச்சர், லாஸ் ஆஃப் சென்சேஷன், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நோமான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எடிமேட்டஸ், ஒரு ஸ்வாலன், அது ட்ரிகர் அதெல்லாமே பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் அல்சரேஷன் இந்தி டிசீசஸ் இந்தி வந்து சீக் மிகோசிஸ் அஃபெக்ட் மால் நியூட்ரிஷனல் ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இந்த நோமா வந்து ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர் வந்து மால் நியூட்ரியன்ட், மேஜர் ப்ரெசிபிடேட்டிங் இதில் வந்து டிப்தீரியா, அப்புறம் டிப்தீரியா வந்திருக்கும், கோல்டு, டைஃபாய்டு, மீசல்ஸ், அப்புறம் வந்து கேலா அசல்ஸ் இதெல்லாமே வந்திருக்கும். ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்து என்ன பார்க்குறோன்னா அதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்து என்ன பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்து என்ன பண்ணால் ஆப்தால்மிக் டிஸ்ஆர்ஜினேட்டட் வின்சன் ஆர்கானிசம் வந்து வருது. வந்து பொருளியா வின்சென்டே, அப்புறம் வந்து ஃபியூசிபம் மல்டி, அப்புறம் வந்து மல்டிப்ளைன் இருக்குது. மியூசிபம் மல்டிப்ளை, அதுக்கப்புறம் வந்து அல்சர், எரோஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஃபைப்ரோசிஸ் இருக்குது. த டிசீசஸ் ஆஃப் ப்ரோக்னோசிஸ் ஆஃப் த சீக் வந்து மேபி லாஸ்ட் ஆகுது. த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து கேண்ட்ரம் ஓரிஸில் வந்து ரைல்ஸ் டியூப் ஃபீடிங் வந்து நடக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து ரைல்ஸ் டியூப் ஃபீடிங் கொடுப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் த அப்போ இம்ப்ரூவ் த நியூட்ரியன்ட், ஆன்டிபாடி மெட்ரானிடோசல் கொடுக்குறாங்க. தென் 3 டேஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. 3 டேஸ் அதுக்கப்புறம் 3 டேஸ் டைம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைப்ரோசிஸாக இருந்துச்சுன்னா ஃபைப்ரோசிஸ் மூமெண்ட் ஜாவில் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் ஆஃப் த ஜா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 3 வந்து டாக்ஸீமியா அண்ட் டெத்து. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸீமியா அண்ட் டெத்து அது இதெல்லாம் வந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸீமியா அண்ட் டெத்து வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. டாக்ஸீமியா அண்ட் டெத்து வந்து வந்துடுது. CANCRUM ஓரிஸ். கேன்க்ரம் ஓரிஸ் வந்து என்னதுன்னா இந்த வாய் இருக்குதுல்ல அது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆகிருக்கும். நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆகிரும். கேங்க்ரீனால் வரக்கூடியது. இதோட ஃபங்க்ஷனே வந்து சுத்தமாக போயிடுச்சு இந்த கேன்க்ரம் ஆஃப் ஓரிஸ். இதுவும் வந்து இந்த வகையான கேஸ் கேங்க்ரீன் வந்து இது வந்து சர்ஜரி எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க. ரெயில் டியூப் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ் கேங்க்ரீனோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ட்ரை கேஸ் கேங்க்ரீன், வெட் கேஸ் கேங்க்ரீன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ரை கேஸ் கேங்க்ரீன் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரை கேஸ் கேங்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரை கேஸ் கேங்க்ரீனில் வந்து இட் இஸ் டியூ டு தி ஸ்லோ அக்ளூஷன் ஆஃப் தி ஆர்டரிஸில் வந்து இருக்கும். வெட் கேஸ் கேங்க்ரீன் வந்து சடன் அக்ளூஷன் ஆஃப் ஆர்டரிஸில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். இது வந்து லார்ஜ் ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிருக்குது. இது வந்து ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மம்மிஃபைடாக இருக்கும். இது வந்து வெட்டாக இருக்கும், டர்பிடாக இருக்கும், ஸ்வாலனாக இருக்கும், இதுக்கப்புறம் எடிமேட்டஸாக இருக்கும். இது வந்து கிரிப்டஸாக இருக்குது. கிரிப்டஸ் வந்து ஆப்செண்ட்டாக இருக்குது, கிரிப்டஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. கிரிப்பிட்டஸ் வந்து ஆப்செண்ட்டாக இருக்குது, கிரிப்பிட்டஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபைன் தொடர்ந்து லைன் ஆஃப் வந்து கிரிப்பிட்டஸ்னால் என்னது? வாட் இஸ் கிரிப்பிட்டஸ்?
CREPITUS. Crepitus. கிரிப்பிடஸ்னால் வந்து சொடக்கு போடுவாங்க தெரியுமா? சொடக்கு போடுறது இதில் வந்து சொடக்கு போட முடியாது, அதில் சொடக்கு போடலாம். அதுக்கப்புறம் வந்து லைன் வந்து அதுக்கப்புறம் வந்து டெமார்கேஷன் ப்ரெசண்ட்டாக இருக்கும், லைன் டெமார்கேஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அவன் வந்து ஒரு அந்த லைனுக்கு அப்புறம் டெமார்கேஷன் இருக்கும். ஓடர் வந்து ஆப்சண்ட், ஃபவுல் ஓடராக இருக்குது. இன்ஃபெக்ஷன் வந்து ஆப்சண்ட், ப்ரெசண்ட்டாக இருக்கும். டிசீஸ் வந்து டிஏஓ அதுக்கப்புறம் பர்கர் டிசீஸ், அத்திரோஸ்க்ளரோசிஸ் இருக்கும், எம்போலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லைங்கேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ், அதுக்கப்புறம் ஆம்புடேஷன். கன்சர்வேட்டிவ் பண்ணுவாங்க, ஆம்புடேஷன் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து மேஜர் ஆம்புடேஷன் வந்து பண்ணுறாங்க. மேஜர் ஆம்புடேஷன் பண்ணுவாங்க, கன்சர்வேட்டிவ் பண்ணுறாங்க, மேஜர் ஆம்புடேஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஓரிஸை நம்ம படிச்சிட்டோம். இந்த ஓரிஸ் வந்து ஃபுல்லாக வாயில் ஃபுல்லாக வரக்கூடியது. இது வந்து குழந்தைங்களுக்கு வரும். இது குழந்தைங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஓரிஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்ரோசைட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஆக்ரோசைனோசிஸ். இது வந்து என்னதுன்னா ஆக்ரோசைனோசிஸும் வந்து கையில் வந்து ஒரு ரெட் கலர், இந்த ப்ளூயிஷ் கலரில் இருக்கிறது தான். இதுவுமே டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஹேண்டில் தான் இருக்கக்கூடியது. கோல்டு ஃபீச்சர்ஸ்னால வரக்கூடியது. இன்டர்மிட்டன்ட் ஸ்பாசம் வந்து இருக்கும். தென் வந்து ஒரு அஃபெக்டட் வந்து அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்குது அண்ட் ஃபீட்டில் வந்து இருக்குது. ஜென்ரலி இது வந்து மைல்டு அண்ட் நான் அக்கறம் வந்து ப்ரோக்ரெசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்டரி வந்து கோல்டு அண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்து பார்க்க முடியும். ஹெரிடிட்டரியில் வந்து கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ட்ரக் அப்யூஸ் அண்ட் கேங்க்ரீன். ட்ரக் அப்யூஸ், கேங்க்ரீன். Abuses of the drug is most important causes of the gas gangrene in the modern days. மாடர்ன் டேஸில் வந்து இந்த அப்யூசஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். தென் வந்து இது வந்து அட்வைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதுதான் வந்து அப்யூசஸ் ஆஃப் த கேஸ் கேங்க்ரீன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரக் வந்து இப்போ வந்து இபுப்ரோஃபைன் வந்து கொடுக்குறாங்க. இந்த எவிடன்ஸ் ஆஃப் த ட்ரக் இந்த ஆர்ட்ரி, தீஸ் ஆர் தி ஆர்ட்ரி ஆஸ் a result of thrombosis. இந்த ஆர்ட்ரி ஆஸ் a result of the ischemia இருக்குது. இஸ் காமன்லி வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இஸ் கண்டிஷன். அப்புறம் வந்து ஹெர்பென்டிசேஷன் வந்து சொல்கிறாங்க. இப்போ ட்ரக்கு வந்து கொடுத்ததுனால ஃபுல்லாக வெட்டி எடுத்துருவாங்க கேஸ் கேங்க்ரீனால். ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் எமர்ஜென்சி தெரப்பி ஆஃப் கேஸ் கேங்க்ரீன் தனியாகவே இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து வெட்டி எடுத்துருவாங்க. ரயில் ஸ்டிப்லாம் கொடுத்து எந்த இடத்துலலாம் வந்து வேணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வெட்டி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இந்த மாதிரி இருக்கும். ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய இந்த கேஸ் கேங்க்ரீன், இந்த கேங்க்ரீனை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. தென் அக்யூட் இஸ்கீமியா இஸ் காமன்லி இன் தி ஃபார்மல் ஆர்ட்ரின்னு இருக்குது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் வந்து சிஸ்டமிக் காசஸில் வந்து ஹெப்படைசேஷன் இருக்குது. சிவியர் கேஸில் வந்து எம்எல்ஜி, ஆஞ்சியோகிராஃபி, இன்ட்ரா ஏட்ரியல் த்ரோம்போலைட்டிக்னு இருக்குது. இன்ட்ரா ஏட்ரியல் த்ரோம்போலைட்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து IATROGENIC ட்ரக் இன்டியூஸ்டு கேஸ் கேங்க்ரீன். அயோட்ரோஜெனிக்னா வந்து இஸ் தி அதுக்கப்புறம் வந்து அயோட்ரோஜெனிக்னா வந்து இஸ் ரேர் கண்டிஷன். இது வந்து ஃபேட்டல் மசில் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இஸ் ட்ரிகர்ட் பை தி இன்ஜெக்ஷன் ஆஃப் தி ஸ்கின் சைட்டில் வந்து ஹைட்ரோஜன் ட்ரக் இன்டியூஸ்டு கேஸ் கேங்க்ரீன் தான் சொல்கிறாங்க. கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியாவுக்கு வந்து காமன்லி காசஸ் பை கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியா. இது வந்து என்னென்னா இது வந்து ஏட்ரியல் இன்ஜெக்ஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து தியோபென்டோன் சோடியம் இஸ் ஹைலி டிவிஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து பிரைக்கியல் ஆர்ட்ரி. கன்ஜெனிட்டல் அதுக்கப்புறம் அனாமலிஸ் வந்து இருக்குது. அல்னாவில் வந்து பார்க்க முடியும். தீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து சிவியர் பர்னிங் சென்சேஷன் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபாலோ ஆஃப் தி ஸ்டாப் அண்ட் அதுக்கப்புறம் டேக்கனாக வந்து இருக்குது. தென் வந்து எர்கோட் கேஸ் கேங்க்ரீன். எர்கோட் கேஸ் கேங்க்ரீன்னா வந்து என்னதுன்னா எர்கோட் கேஸ் கேங்க்ரீன்னா வந்து
ERGOT கேங்க்ரீன். எர்கோட் கேங்க்ரீன்லாம் வந்து இது வந்து கேங்க்ரீன்ஸ் ஆஃப் தி எர்கோடிசம் சொல்லுவாங்க. இது வந்து என்னதுன்னா இந்த எர்கோடிசம் வந்து காசஸ் டு த பேஷண்ட் ஆஃப் த மைக்ரேனால வரக்கூடியது. ஒரு ஈட்டிங் கிரெயின்ஸ், ஏதாச்சும் ஒரு கிரெயின் வந்து கிரெயின் ஈட்டிங் பண்ணுவாங்களா, எர்கோ மீன்ஸ் கிரெயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஈட்டிங் பிரெட்டு ஈட் பண்ணுவாங்க. இன்ஃபெக்டட் ஆஃப் தி செஃப்லோஸ்கோப்பிங் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து டவுலர் ஆஃப் தி ரஷ்யன் ஸ்டெப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டெல்லர் ஷோக்கு வந்து ஸ்கோர் ஆஃப் தி நகர மெராடிகேஷனில் வந்து இது வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்பர் லிம்ப் இஸ்கீமியா பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்பர் லிம்ப் இஸ்கீமியா பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் பால்பேஷன், ஆஸ்கல்டேஷன், இதெல்லாம் பார்க்கலாம். அப்பர் லிம்ப் இஸ்கீமியா வந்து முதல்ல வந்து நேம் கேட்கணும் பேஷண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து நேம் வந்து கேட்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உடனே என்ன பண்ணிடணும்னா பேஷண்ட்டு நேம் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வென்ஷன் ஆஃப் தி பிரேக்கியல் ஆர்ட்ரி இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. பிரேக்கியல் ஆர்ட்ரி இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. டஸ் நாட் ரிமூவ் தி நீடில். அதுக்கப்புறம் வந்து நீடில் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 5 ml ஆஃப் ப்ரொகைனும், அப்புறம் வந்து பேப்பாவெரினும் கொடுக்குறாங்க. ப்ரொகைனும் கொடுக்குறாங்க. பேப்பாவெரினும் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் இன்ட்ராஏட்ரியல், அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போலைசிஸ், இன்ட்ராஏட்ரியல் த்ரோம்போலைட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகைனஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் பிரேக்கியல் பல்சேஷன் ஆஃப் தி, அதுக்கப்புறம் வந்து பல்கா வந்து பல்சேஷன் ஆஃப் த பல்கா வந்து இருக்குது. அண்ட் டிக்ரீசிங் இன் தி சிம்பத்தட்டிக் ஸ்பாசம் வந்து கொடுக்குறாங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் காம்ப்ளிகேஷனில் வந்து என்ன பார்க்குறோன்னா வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு பெயினும் வந்து வராமல் பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு ஏக்கிங் பெயின் இருக்குது அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அல்சர் அண்ட் பிளாக் இது வந்து நடக்கும். கேங்க்ரீன் வந்து பார்க்குறது வந்து கேங்க்ரீனஸ் பேட்சஸ் வந்து இருக்குது. தென் வந்து the patient is shown to the similar gas gangrene patches in the feet and other limb which has developed into slowly TOT வந்து டிஓடிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஃபீட்டை வந்து ஒரு பேட்சஸ் மாதிரி வந்து கேஸ் கேங்க்ரீன் பேட்சஸாக இருக்குது. இது வந்து ஸ்லோலி வந்து அதர் லிம்பில் வந்து டெவலப் பண்ண விடக்கூடாது. இஃப் த அல்சர் வந்து டியூரேஷன் வந்து அதிகமாச்சுன்னா என்ன பண்ணால் காசஸ் மைனர் ட்ராமாவை வந்து நம்ம தடுக்கணும். தென் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஏஓடி பார்க்கணும், டிஓடி பார்க்கணும். அதுக்கப்புறம் அல்னார் நர்வ் பேரலைசிஸ் இருக்குது, இதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து போட்டிங் ஃபைன் ஆக்ஷன் இதையும் பார்க்கணும். தென் வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் எடுக்கணும். ஒரு ஹேண்ட் ஃபிங்கராக இருந்துச்சுன்னா ஒரு என்டையர் லிம்பு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். ஒரு கேஸ் கேங்க்ரீனாக இருந்துச்சுன்னா வந்து எவிடன்ஸ் ஆஃப் த மசில்ஸு, மசில் வேஸ்டிங் எவ்வளோ இருக்குது, ஒரு ஸ்மால் மசில் வேஸ்டிங்கா, லார்ஜ் மசில் வேஸ்டிங்கா, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மசில்ஸ், அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் ஸ்பேசஸ் வந்து இருக்கா, மசில் வேஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்குது, அண்ட் அதோட மசில் வேஸ்டிங் வந்து ரிப்பு வரைக்கும் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த டனல் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் டிஸ்க் மாதிரி இருக்கா, செர்விக்கல், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாரடிக் மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் டிசீசஸ் ஆஃப் த லெப்ரசி மாதிரி இருக்குதா. தென் வந்து அப்புறம் வந்து அண்ட் எனி ப்ரொஃபஷனல் எடிமாவாக இருக்குது. தென் அக்யூட் எம்போலிஸ், அதுக்கப்புறம் வந்து எம்போலிஸ் கேஸ் கேங்க்ரீன் இருக்குது. வீனஸ் வந்து எம்டி வந்து இருக்குது. தென் பல்பேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பால்பேஷன் வந்து லாஸ் ஆஃப் சென்சேஷன், டெண்டர்னஸ் அண்ட் மசில் வேஸ்டிங் வந்து இருக்குது. அப்புறம் மசில் வேஸ்டிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பால்பேட் பண்ணியில் வந்து ஒருத்தர் பிரேக்கியல் ஆர்ட்ரி, ரேடியல் ஆர்ட்ரி வந்து பால்பேட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஆஃப் த்ரோம்போட்டிக் அவுட்லெட் ஆஃப் தி சிண்ட்ரோமாக இருக்குது. தென் நெக்கில் வந்து பார்ப்பாங்க. நெக் வந்து செர்விக்கல் ரிப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த போனி ஹார்ட் ஃப்ளெக்ஸஸ் தான் வந்து இருக்குது. போஸ்டல் ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஃபண்டா வந்து இருக்குது மானிட்டரிங்கில். தென் வந்து லிம்ப் நோடு மாசஸாக இருக்குது. இப்போ ஆஸ்கல்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஆஸ்கல்டேஷன் வந்து ப்ராமினென்ட் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி பல்சேஷன் வந்து இருக்குது. தென் டியூ டு cervical rib limiting of the cervical rib or bursitis of the post வந்து ஸ்டெம் செல் டைலேஷன் வந்து இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் தி நர்வஸ் வீக்னஸ் இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் அல்னார் நர்வ் இன்வால்வ்மெண்ட் வந்து மேபி சஜஸ்டட் வந்து cervical கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ரீஜனல் லிம்ப் நோடு, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஆக்சிலரி லிம்ப் நோட், இட் கேன் பி இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி அயோட்டிக் கேஸ் கேங்க்ரீனா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் தி பெரிஃபரல் வெசல்ஸை வந்து டிஓடியாக இருந்துச்சுன்னா பல்கர் டிசீஸ்க்கும், அதுக்கப்புறம் அத்திரோஸ்க்ளீரோசிஸ்க்குலாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்ப்பாங்க.